அனைவருக்கும் வணக்கம். நேற்று சட்டசபையில் வக்புவோடு திருத்த சட்டம் ஒன்று அரங்கேறியது. அது மத்திய அரசு கொண்டு வரும் வக்பு சட்டம் வேண்டாம் என்பதற்காக. மத்திய அரசு கொண்டு வரும் வக்பு சட்டம் முஸ்லீம்களுக்கு ஒரு கேடும் கிடையாது. அந்த சட்டத்தால் இவர்கள் முஸ்லீம்களுக்கு அது பாதுகாப்பு இல்லை என்று ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதில் அவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டுகளுக்காக அந்த மசோதாவை நிறைவேற்றினார்கள். அது முற்றிலும் தவறு. வக்பு வாரியம் என்று அமைத்து கொண்டு அரசியல்வாதிகள், இவர்கள் கூட்டணியுள்ள முஸ்லீம் கட்சிகள், மற்ற கட்சிகள், பெரிய பணக்காரர்கள், ஜமீன்தார்கள், அப்படி பரம்பரையாக அந்த சொத்தை வைத்து இவர்கள் லாபம் பார்க்கிறார்கள். ஏழை முஸ்லீம்களுக்கு யாருக்குமே வக்போர்டு சொத்து என்பதே தெரியாது. யாரும் அதில் இல்லை, யாருக்கும் சம்பந்தம் இல்லை. இது வீண் பொய் பிரச்சாரம். வக்பு போர்டு சட்டம் என்பது அந்த இடங்கள் 1954 தான் அந்த வாரியமே வந்தது. கோயில் சொத்துகள், வக்போர்டு சொத்துகள் என்பது யாருக்குமே தெரியாது. 300 வருடங்களுக்கு முன் பழையப்பேட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் 1200 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அதில் அவர்களுக்கு எத்தனையோ முறை அவர்கள் தனக்கு பட்டா வேணும், எல்லாம் உரிமைகள் வேண்டும் என்று போராடுகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் செய்து கொடுக்கவில்லை இந்த அரசாங்கம். 300 வருடங்களாக பரம்பரையாக வாழ்கிறவங்க எங்கே செல்வார்கள்? அவங்களுக்கு தான் உரிமை கொடுக்கணும். அது கோயில் சொத்தாக இருக்கட்டும், வக்போர்டு சொத்தாக இருக்கட்டும். ஏழைகளுக்கு, 300 குடும்பங்களுக்கு இவர்கள் வழி செய்ய வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த பழையப்பேட்டையில் உள்ளது. எனக்கு தெரியாமல் எத்தனையோ இருக்கலாம். அந்த டேட்டா என்கிட்ட கிடையாது. ஆகையினால பொய் பிரச்சாரம் செய்து மத்திய அரசாங்கம் கொண்டு வரும் எல்லா சட்டங்களுக்கும் முற்றுக்கட்டை போடும் இந்த தமிழக அரசை நம்பாதீர்கள். வக்போர்டு பிரச்சனையால் ஒரு முஸ்லீம் சகோதரர் ஜாக்கீர் ஹுசேன் 18ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகையினால் தயவு செய்து வக்போர்டு சட்டத்தை ஆதரித்து கொண்டு வாருங்கள். அப்பொழுதுதான் மக்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே போல சிறுபான்மையினர் சொல்லும் கிறிஸ்தவ சபைகளில் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது. அதை மத குருமார்கள் வைத்து கொண்டு அவர்களும் அதில் அரசியல் செய்கிறார்கள். அதுக்கும் ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். நான் மத்திய அரசை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. பாரத் மாதா கி ஜெய்.